அனைவருக்கும் வணக்கம். நண்பரோடு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அவர் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார். உங்களுடைய பல காணொளிகள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுவது போல் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் திமுக ஆதரவாளரா அப்படின்னு கேட்டார். நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவருக்கு நேரடியாக பதில் சொல்லிவிட்டேன். இருந்தாலும் காணொலி மூலம் பதில் சொல்வது காரணம் என்னன்னா, மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக தான். நான் எந்த கட்சியும் சாராதவன். நல்ல திட்டங்கள், மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை எந்த அரசாங்கம் செய்தாலும், எந்த முதல்வர் செய்தாலும் அதை நான் பாராட்டி காணொலி வெளியிடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறேன். மக்களை பாதிக்கின்ற வகையில் திட்டங்களோ அல்லது மற்ற செயல்களோ இருந்தால் அதை சுட்டி காட்டுவதிலும் நான் தவறுவதில்லை என்பதை முதலில் நண்பரும் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் ஒரு நடுநிலையாளன், அவ்வளவுதான். அதனால தான் நான் எல்லாரும் எது நல்ல திட்டங்கள்லாம் வரப்போ எந்த ஆட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை நான் பாராட்டி நான் வெளியிடுகிறேன். அந்த வகையில் இன்றைக்கி கூட முதல்வர் நல்ல திட்டத்தை அறிவித்தார், திறந்து வைத்தார். நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் 208 மையங்களை திறந்திருக்கிறார். அந்த பேரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியல, நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள்னால் அந்த மருத்துவ மனைகளை சார்ந்தது தானே. அங்கே டாக்டர் இருக்கணும், நர்ஸ் இருக்கணும், மருந்துகள்லாம் இருக்கணுங்கிறது அதை எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவர் இன்றைக்கி திறந்து வைத்தெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மக்களுக்கு பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கின்ற காரணத்தால் நான் நடுநிலையாளன் என்ற ஒரு காரணத்திற்காக பாராட்ட தானே வேண்டும். அதனால்தான் சொல்லுகிறேன், எந்த திட்டங்களும் மக்களுக்கு நல்ல திட்டமாக இருந்தால் அதை பாராட்டுவதில் எந்த தவறும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தாங்க எப்பொழுதுமே ஒரு குரோத மனப்பான்மையோடு ஒரு கட்சியோ ஒரு முதல்வரையோ நம்ம எப்பவும் பார்க்கக்கூடாதுங்க. அரசியல் கண்ணோட்டத்தில் அவங்கவுங்க எதிர்கட்சிகள்லாம் இருந்தால் கூட ஒரு சாதாரண சாமானியர்கள் எப்படி பார்க்கணும்னா, மக்கள் நல திட்டங்கள் நமக்கு நன்றாக பயன்படக்கூடிய திட்டங்கள் சேருகிறதா அப்படின்னு தாங்க மக்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ சமீப காலமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் போடுகின்ற திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்களாக இருப்பதனால நான் அவரை பாராட்டி பெருமைப்படுத்துகின்ற வகையில் நான் காணொலியை பதிவிடுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதாங்க, நான் நடுநிலையாளன். நன்றி, வணக்கம்.